ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஹெச்பி லேப்டாப்போட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட லேப்டாப்பு. இதோட மாடல் பார்த்திங்கன்னா ஹெச்பி பவிலியன் X360 மாடல் தான். ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சார்ஜ் போட்டால் இண்டிமேஷன் வரும், ஆனால் வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகாது. இதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆன் பண்ணாலும் இது வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆன் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பவர் பட்டன். இது வந்து லினோவா ஒரு சில மாடல் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நோ ரெஸ்பான்ஸ், ஆனே ஆகலை. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து சேவ் பண்ண பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்ன இஷ்யூவாக இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் டைம் இதை ஆன் பண்ண வைக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கா, அதாவது அந்த ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கும், அதை நம்மளை சரி பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி ஏதாச்சும் இருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில லேப்டாப்ஸ்க்கு வந்து பவர் பட்டன் இஷ்யூ இருந்தாலுமே அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்டாக லினோவா லேப்டாப்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய லேப்டாப்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இந்த லேப்டாப்பில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சு இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ வாங்க இந்த லேப்டாப்போட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேப்டாப்பில் வந்து ஆனே ஆகலைன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணுறது வந்து சார்ஜ் தாங்க. சார்ஜ் ஏறுதா ஏறலைன்னு பார்க்குறோம். ஸோ சார்ஜ் நம்ம கனெக்ட் பண்ணால் இண்டிமேஷன் வருது. ஸோ சார்ஜ் ஏறுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கலர் உண்டு. ஒயிட் கலர் வந்துச்சுன்னா சார்ஜ் ஒன்று ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா ஒயிட் கலர் வந்துச்சுன்னா ஒரு 20% மேலே ஏறுதுன்னு அர்த்தம். பட் இது இன்னும் ஆரஞ்சில் தான் இருக்குது. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது, ஆன் ஆகாததுனால. இப்போ நம்ம இதில் வந்து என்ன இஷ்யூங்கிறத பார்ப்போம். ஓகே, இது வந்து சார்ஜ் ஆகுது பட் ஆன் ஆகலை. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பவர் பட்டன். ஸோ இது பார்த்திங்கன்னா பவர் பட்டன் செப்பரேட்டாக கொடுத்துருக்கறதுனால நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து பவர் பட்டனை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் கீபோர்ட்ஸில் இந்த இடத்துல வரும். லினோவா E41 25 15 2 மாடலுமே இங்கே வரும். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த பவர் பட்டன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது, அப்படி ஆன் ஆனாலும் ஒன்று ஆஃப் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஒரு சில லேப்டாப்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஒர்க் ஆகும், ஒரு சில அது ஒர்க் ஆகாது. கீபோர்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும், பட் வந்து ஆன் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற டைம் வந்து ரேம் க்ளீன் பண்ணிட்டு போடலாம், சிமஸ் பேட்டரி கிளியர் பண்ணிட்டு போகலாம், தெர்மல் பேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு கலட்டிட்டு நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கணும். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக பவரில் ஆன் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சர்வீஸ் சென்டர் வந்து கொடுத்துருங்க, அவங்க வந்து போர்டு ஒர்க் பார்ப்பாங்க. இப்போ நம்ம இதில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இது நான் இவ்வளோ சொன்னதை பார்த்தீங்கன்னா அவுட்ரு, அதாவது ஓப்பனே பண்ணாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது, ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம், பட் போர்டு வேலை பார்க்காத. இதுக்கு நம்ம வந்து என்ன இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சுவிட்ச் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இஷ்யூவாக இருக்குங்கிறத. இப்போ சார்ஜரை கலட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம டோட்டலாக வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுவோம். பாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 ஸ்க்ரூ தான். இங்கே ஒரு ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ. ஸோ இந்த 2 ஸ்க்ரூஸே நம்ம இப்போ வந்து கலட்டிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, 2 ஸ்க்ரூஸும் கலத்திட்டு 2 சைடில் வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சில லேப்டாப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரப்பர்ஸில் வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் இருக்காங்கிறதும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம், ரப்பரில் ஸ்க்ரூ இருக்கான்னு. ஸோ இது ஆல்ரெடி எலக்ட்ரிக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கறதுனால தெரியாதனமாக நிறைய பேர் வந்து இந்த கீழே இருக்க நம்ம எதெல்லாம் கண்ணில் படுறதோ அந்த ஸ்க்ரூஸை ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் நான் அதை தான் வந்து ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் ஒரு டவுட்டில் தான் அதை வந்து செக் பண்ணேன். ஸ்க்ரூ வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூ நம்ம இலக்குனா தான் இது வந்து ஓப்பன் ஆகும், இல்லாத பட்சம் இது வந்து டோட்டலாக வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து இலக்குவோம். ஓகே, ஒரு ஸ்க்ரூவை கலச்சிட்டோம். இன்னொரு ஸ்க்ரூஸ் தெரியவில்லை.
ஆமாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா லேப்டாப்ஸ்க்குமே இந்த மாதிரி வேண்டாதில் காட்டுறாங்க. ரப்பருக்குள்ள ஸ்க்ரூஸை மறைச்சி வச்சு ஃபன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இரும்பு கோடு கட்டி குடும்பமே நடத்திடுங்க. இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணோம். இது வந்து சேஃப் கிடையாதுங்க. இந்த மாதிரி இருக்கிறது சுத்தமாக சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இரும்பு யாரை விடாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதை நம்ம வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து செக் பண்ணிப்போம். A few moments later. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பேனல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் எங்கேயுமே ஃபால்ட் இருக்காது. இதான் வந்து பவர் ஸ்விட்ச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் எங்கப்பா இதான் அதோட ஸ்ட்ரிப் வந்து கலந்து கிடக்கு. ஸோ கலந்து கிடக்குன்னு அதோட பின் போட்டு இங்கே தான் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு லாக் வரும். ஸோ இந்த சைடில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு லாக் வரும். அது இதில் இருந்து வந்து உடஞ்சி போயிருக்கு. அதனால தான் இந்த ஸ்ட்ரிப் வந்து முன்னாடி இருக்க மாட்டேங்குது, ஆனும் ஆகலை. இப்போ நம்ம இதை வந்து டேரெக்டாக வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆன் பண்ணுறதுக்கு பேட்டரியை கலெக்டிதல்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. காயின்ஸ் கிடச்சிடுச்சு அந்த உடஞ்ச பார்ட். ஸோ இதை வைக்க முடியுமான்னு தெரியவில்லை. சப்போஸ் இதை வச்சோன்னா செம லக்கு, வாய்ப்பு இல்லாமல். இதில் பார்த்திங்கன்னா ஒன்ஸு லாக் வந்து உடஞ்சி போயிருக்கு. அதோட வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இந்த லாக் உடஞ்சதுனால தான் இந்த ஸ்ட்ரிப் வந்து வெளியில் நிற்குது. இப்போது இதை நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து சார்ஜ் சுத்தமாக இல்லை. பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, லைட்டு பார்த்துது. இப்போ எப்படி ப்ரோ நீங்கள் ஆன் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ஒரு 4 பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பின்ஸை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணாலே போதும். ஆனாகவில்லை. என்ன செய்தாலும் ஆனாகவில்லை. அதெல்லாம் திரும்பவும் ஷார்ட் பண்ணி பார்ப்போம். இது சம்டைம்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி இது மெத்தட் ட்ரை பண்ண டைம் ஒர்க் ஆச்சு. பட் இப்போதைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இந்த ஃபேன் ஆல்ரெடி டெட்டு. ஃபேன் வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு வந்து புது ஃபேனை வாங்கி வச்சுருக்கேன். பட் இது எப்படி மாற்ற போகிறேன்னு தான் தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வாங்கினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக மாட்டேங்குது. சொதப்பலில் முடிந்தது. ஐ திங்க் சார்ஜ் இல்லாததுனால தான் ஆன் ஆகுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டேரெக்டாக ஆன் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ரியை வந்து கலத்துங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒர்க் வந்து போர்டில் நீங்கள் எதாவது எந்த ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இதில் எந்த காம்பனன்ட்ஸ் நீங்கள் வந்து கலத்துனாலுமே எப்போதுமே வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்போ நான் எதனால் ரிமூவ் பண்ணி விடலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து ஆன் பண்ணணும். அதனால தான் நான் வந்து ரிமூவ் பண்ணலை. அது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப்பு தான். ஸோ பவர் ஸ்ட்ரிப்பு அது வந்து பேட்டரி கனெக்டில் இருந்தால் மட்டும் தான் நம்ம எதாவது ஒர்க் ஆகுது ஆன் பண்ண முடியுமாங்கிற செக் பண்ண முடியும். அதனால தான் நான் அதை ஆன் பண்ணலை. சாரி, நான் அதை வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணலை. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து இதை கலத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து லேப்டாப் ஆன் ஆகிறதுனால டைரக்ட் பவரில் வந்து கொடுக்க போகிறோம். பேட்ரி வாங்க வேண்டிய படாபடியே. ஓகே, பேட்ரி எடுத்துட்டோம். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. பேட்ரி ஓரமாக இருக்கும். எறும்பு தாங்க போக மாட்டேங்குது. இப்போ பவரை வந்து கனெக்ட் பண்ணி பவர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம வந்து ஷார்ட் பண்ணால் இது வந்து ஆன் ஆகும்.
உங்கள் டிஸ்பிளேல ஒன்று வர மாட்டேங்குது. ஓகே, டிஸ்பிளேல நம்மளை வந்து ஷோ ஆகிடுச்சு. இருங்க ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது. CMOS ரீசெட் அப்படின்னு ஷோ ஆகுது. நான் CMOS ரீசெட் எதுவும் பண்ணவில்லை, பட் இருந்தாலும் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தெரியுது, ஸ்விட்ச் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போது வந்து ஐ திங்க் பேட்ரி போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேன் ஆல்ரெடி கரகரன்னு தான் சத்தம் கேட்கும். இப்போ வந்து சவுண்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காகவும் கரகரன்னு சத்தம் கேட்கும். அது எதனால் என்ன கிளியராக தெரியவில்லை. ஓகே, லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு போட்டுருவாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஷட் டவுன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சத்தம் கேட்குது. தேங்க இதில் உள்ள ப்ராப்ளம். இந்த மாதிரி நம்ம மறைச்சி வச்சுட்டோன்னா அவர் நம்ம நிமித்து வைக்கிற டைம் வந்து ஃபேன் வந்து சத்தம் போடுது. இதனால் இதுக்காண்டி ஒரு ஃபேனை வச்சுருக்கோம். அதோட வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இதை வந்து கழட்டி விட்டுட்டு நம்ம பேட்டரியை மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப இதே மெத்தடில் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா பி. ஓகே, பேட்டரியை மாட்டிட்டோம். கரெக்டாக ஆன்சர்டாபா. ஓகே, பேட்டரி மாட்டிட்டு இன்னும் வந்து ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடுங்க, மாற்றி போடாதீங்க. நீங்கள் வந்து போர்டு ஏதாச்சும் கலட்டுறீங்க, ஃபஸ்ட் டைம் கலட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் கலத்திட்டீங்க போடணும்னு தெரியலனா எல்லா ஹோல்ஸ் பக்கமே ஒரு ஏரோ போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஒரு ஏரோ போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மதர் போர்ட்ஸ்லேயே வந்து ஏரோஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து ஏரோஸ் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரூஸ் வரக்கூடிய இடத்துல மதர் போர்டில் ஸ்க்ரூஸ் வருதுனாலே அதில் வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூஸ் வருதுங்கிறத இப்போ நம்ம பவர் கேபிளில் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் ஷார்ட் பண்ணி ஆன் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன், இல்லைன்னா லேப்டாப் ஆன் ஆகாது. ஓப்பன் பண்ணிட்டோம். ஷார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பின்ஸ் இருக்கும். அதில் இது ஒரு 2 பின் வந்து கிளிக் பண்ணால் ஷார்ட் ஆகிரும். பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டுக்கு கூடிய 2 பின்ஸ் வந்து கிளிக் பண்ணால் வந்து ஷார்ட் ஆகி ஆன் ஆகுது. கமான் மேன் ஓடுறா ஸ்கேன் ஓடு. பார்த்திங்கன்னா CMOS எரர்னு வருது. இது நம்ம இது அப்புறம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. என்டர் ஸோ என்டர் கொடுத்துட்டோம். இது ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா NVMe சிப் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. சேம் டைம் இது வந்து டச் பார்த்துட்டிங்கன்னா சத்தம் கேட்க தொடங்குது ஃபேன்லேருந்து. இது நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ டச் ஷட் டவுன். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது எதனால் ப்ராப்ளமாக இருந்துச்சு, நம்ம எப்படி ஆன் பண்ணோம், என்ன இஷ்யூவாக இருக்காங்க. இந்த லேப்டாப்பில் உள்ள இஷ்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது இந்த லாக் உடஞ்சதுனால தான் இது வந்து ஒர்க் ஆகலை. சேம் டைம் இதில் வந்து லாக் வைக்க முடியுமாங்கிறீங்க, அது வந்து ரிஸ்க்கு. இதை வந்து கலட்டி இதுக்கு இதே மாடல் வந்து லாக் வந்து வேணும், இருந்தால் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்கிறத நம்ம இப்போ வந்து செக் பண்ணோம். சேம் நாங்கள் திரும்பவும் வந்து ஆன் பண்ணணும். பட் ஆன் பண்ணுற டைம் வந்து எஸ்கே பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து, அதாவது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆன் பண்ணுறதுக்கு மெத்தடு இது ஒரு மெத்தட். அதாவது எப்போவும் நம்ம இதே மாதிரி கலாட்டி வந்து இப்படி ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பயோஸில் தான் இருக்கும் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பயோஸில் ஆல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் இருக்காங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். மை காட், ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆன் ஆனாலும் நம்மளால் வந்து பயோஸுக்கு வந்து போக முடியும். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் பேனில் வச்சு டெம்பரரியாக மூடி வைக்க போகிறேன். ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து UEFIங்கிற அந்த பயோஸ்க்கு வந்து போகும்.
ஸோ இது போதாங்கிற பார்ப்போம். நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஆன் பண்ணி வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். போகவில்லையா? ஓகே, நம்ம நார்மல் ரீஸ்டார்ட் கொடுப்போம். ரீஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து எஸ்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து டேரெக்டாக வந்து பயோஸ்க்கு வந்து போகும். பயோஸில் ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம எஸ்கேப் டு ஸ்டார்ட்டாக கொடுத்தாச்சு. பயோஸ்க்கு வந்து F10 பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்கிற பார்ப்போம். மால் பார்த்திங்கன்னா நான் சொன்னதான் ஹச்கி பவிலியன் தான். ஸோ ரைட் சைடு போங்க, செக்யூரிட்டியில் எதுவுமே இல்லை. இதில் என்னென்னு போட்டிருப்பாங்கன்னா ட்ரிகர்னு போட்டிருப்பாங்க. ஃபேன் ஆல்வேஸ் ஆன், இது வந்து எனேபிள் பண்ணி விட்ருவோம். UEFI கான்ஃபிகரேஷன், ஓகே இது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. இதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்ற மாதிரி எதுவுமே இல்லை. அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெட்வொர்க் போர்ட் அது இல்லைங்க. USB போர்டு இல்லை. இதில் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணுறதுக்கு மெத்தட் வந்து இல்லை. இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லினோவோ லேப்டாப்ஸில் வந்து இதுக்கு உண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர்னு வந்து டைரெக்டாகவே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, பவர் ஆன் பை லேனு, அதாவது நம்ம லேன் நெட்டு மூலமாட்டு ஆன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் பின்ஸ் யூஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரியலை. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை இதை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு. இது அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேறு ஏதாச்சும் மெத்தட்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியாச்சு. இது என்ன இஷ்யூவாக இருக்குங்கிறது, இது இப்போ இஷ்யூ பார்த்திங்கன்னா சுவிட்சு தாங்க. சுவிட்ச் ப்ராப்ளத்தினால தான் இது வந்து ஆன் ஆகலை. இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோட ஃபேன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். இது ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்ததுனாலே அந்த தெரியல, அது திடீர்னு சத்தம் கேட்க தோணுச்சு. இப்போ என் கையில் வர மாதிரி இல்லை, இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சத்தம் கேட்டு தான் இருந்தது. அதனால் ஃபேன் ஆர்டர் போட சொன்னாங்க. ஃபேன் ஆர்டர் பண்ணி புது ஃபேன் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து டர்ன் ஆஃப். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண நல்லா இருக்குது, டச் ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் டெலிகிராமில் கேளுங்க. மோஸ்ட்லி டெலிகிராமில் கேளுங்க, நான் வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கவரி பண்ண வச்சுங்க, நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.